அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆறுதலின் வார்த்தைகள் மூலமாய் திரும்ப நான் உங்களை சந்திப்பதில் பெரிய ஆனந்தம் நமக்கு. இன்றைக்கான வார்த்தைகளை கவனிக்கலாம். ஏசாயா 51 அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். பாருங்கள், யார் யாருக்கு சந்தோஷம் இல்லையோ, மகிழ்ச்சி இல்லையோ, அவர்களுக்கு அதை நான் கொடுக்க போகிறேன். சஞ்சலமும் தவிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அதையெல்லாம் நான் உன்னை விட்டு அகற்றப் போகிறேன். என்ன அற்புதமான வாக்கு பாருங்கள். இதற்காக தானே மனுஷன் ஓடுகிறான், உழைக்கிறான், முடியாமல் அங்கலாய்க்கிறான். பாருங்கள், இந்த அங்கலாய்ப்புகளை அறிந்த ஆண்டவர் அவனை மகிழ்ச்சியும் சந்தோஷம் உள்ள மனுஷனாய் மாற்றுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, நான் இதில் ஒரு அற்புதமான தெய்வ மனிதனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன வேலை, அரசாங்கத்துறையில் சின்ன வேலை, திருப்தி இல்லை, குடும்பத்திற்கு தேவையான வருமானம் இல்லை, இருக்கிற நகைகளெல்லாம் அடமானம், சொந்த வீடும் இல்லை. போராடி 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 நிமிர முடியவில்லை அவரால். டெய்லி சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில். பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட முடியவில்லை, நல்ல சாப்பாடு கொடுக்க முடியவில்லை, நல்ல துணிமணி வாங்க முடியவில்லை, ஜாலியாக எங்கும் போக முடியவில்லை. போராடினார் வாழ்க்கையில். அவருடைய வீட்டின் மேல் வீட்டில் ஒருவர் குடியிருந்தார். அவர் சொன்னார், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள், நாங்கள் போகிற திருச்சபைக்கு வாங்கள் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு போனார். அவர் மட்டும் போனார். அவருக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. அவர் மனைவி அழைத்து கொண்டு போனார், பிள்ளைகளை அழைத்து கொண்டு போனார். பாருங்கள், 3 மாதம் அவர்கள் வேதனையோடு இருந்த நிலைமை மாற்றப்பட்டு சந்தோஷம் வந்தது, சஞ்சலம் நீங்கினது, மகிழ்ச்சியும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை அவர்கள் வாழ்க்கையில் வந்தது. ஓடி போய்விட்டது, சஞ்சலமும் தவிப்பும் இல்லை. அவர் ஒரு முறை அவருடைய ரெக்கார்டிங்கில் சாட்சி சொல்லி இருந்தார். இந்த சாட்சி மெய் சிலிர்க்க வைத்தது. இரவும் பகலும் கண்ணீர் வடிக்கிறவர், போட்டுக்கொள்வதற்கு நல்ல வேட்டி சட்டை கூட இல்லாதவர், இன்றைக்கு ஒரு கம்பீரமான ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். இன்றைக்கு அநேக மக்களுக்கு உதவி ஒரு மாதத்தில் 70,000 ரூபாய் தசம பாகம் கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த மனிதன், நம்புவீர்களா? பாருங்கள், அந்த மனிதன் வாய் திறந்து சொன்னார், என் சஞ்சலம், என் தவிப்பு ஓடிவிட்டது, மகிழ்ச்சியும் சந்தோஷம் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறார். அவருக்கு மட்டுமல்ல, இந்த இயேசுவை நம்புகிற உனக்கும் எனக்கும் கொடுக்கும்படி விரும்புகிறார். அவரை நம்புங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.